வணக்கம் நண்பர்களே. இப்போ அடுத்த சீசன் ஸ்லோவாக ஆரம்பித்துட்டு வருது. பொதுவாக இந்த பிப்ரவரி மாதங்களில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இலைகளெல்லாம் உதிர்த்து விட்டு புது இலைகளை தனக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிற நேரம் இது. கீழே கொட்டி இருக்கிற இலைகளை நம்ம கலெக்ட் பண்ணி புது உரங்களை தயாரிக்கிற நேரம் கூட இது. உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் இருந்தாலும் சரி, நிறைய இலைகள் உங்கள் செடியிலிருந்து கொட்டி இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு கலெக்ட் ஓல்டு லீவ்ஸ். இப்படி இலைகளை நம்ம கலெக்ட் பண்ணி மண் கலவை தயாரிக்கும்போது நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அப்படிப்பட்ட செடிகள்லேருந்து பூத்த பூக்கள் தான் இவன் எல்லாம் கொத்து கொத்தாக பூத்திருக்கு பாருங்கள். இந்த சீசனில் மல்லிகைப்பூ செடிகளை நம்ம தயார் பண்ணுற நேரம்னு கூட சொல்லலாம். இப்படி 3 செடிகளை பதியம் போட்டு நமக்கு 3 செடிகள்ல இருந்தும் கிடைத்திருக்கு. ஒரு செடியை பெரிய தொட்டியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியிலிருந்து இப்போ மொட்டுகள் பூக்க ஆரம்பித்திருக்கு. இது சாதாரண மல்லிகை தான், சிங்கிள் பெட்டல் மல்லிகை. வீட்டில் ஆல்ரெடி இருந்ததுலேருந்து பதியம் போட்டது. இதுதான் அதோட ஃபஸ்ட்டு பூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இப்படி கொத்தா மொட்டுகளும் வந்திருக்கு. இன்றைக்கி அதுலேருந்து பூக்களும் விரிஞ்சிருச்சு. பால்கனி சைடில் கொஞ்சம் எட்டி பார்த்தாலே போது அவ்வளவு அழகான மல்லிகை பூ மணம். ஆனால் ட்ரை சீசனாக இருப்பதனால இலைகள் ஃபுல்லாக தூசி. அழகழகாக மஞ்சளாக பூத்த மேரிகோல்டு கொஞ்ச நாட்களில் எல்லாம் வாடி இப்படி ஆயிடுச்சு. வாடின இந்த பூக்களை எங்கெங்கெல்லாம் தூக்கி போட்டோமோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அடுக்கடுக்காக கொத்து கொத்தாக புதிய பூச்செடிகள் வளர்ந்துருக்கு. நம்ம இது செடி வளரணுன்ட்டெல்லாம் தூக்கி போடலை, ஜஸ்ட் லைக் தட் போட்டதில் இப்படி தான் அழகாக புது நாற்றுகள் வளர்ந்துருக்கு. இந்த ரோஜா செடிகளையும் பாருங்கள், அட் அ டைமில் 4-5 பூக்கள் ஒரே டைமில் வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த இலை மக்குன்ற சொல்கிற இந்த உரத்தை கூட இந்த மண் கலவையில் பயன்படுத்தியிருக்கேன். கார்டனுக்கு அழகு சேர்க்குற இந்த காஷ்மீரி ரோஜா எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் 1-2ன்னு பூத்துட்டே தான் இருக்குது. சில தோட்டங்களில் நிறையா வருது, இப்போ தான் மொக்குகள் வருது. ஆனால் அது கூடயே இதை சாப்பிட்றதுக்கு புழுக்களும் வருது. பூச்செடிகள் வந்தது போலேயே தக்காளி நாற்றுகளும் வருது. இப்போ இந்த தக்காளி நாற்றுகளை தனியாக எடுத்து 2 க்ரோ பேக்கில் நட்டி தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நாற்றுல ஒரு இலை கூட அடுத்த நாள் கிடையாது. ஒரு 2-3 நாட்கள் கழித்து பார்க்கும்போது அதிலிருந்து புதிய இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளோட வாழ்க்கை கூட. எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து புது காரியங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடியும் எப்படியோ தவறி விழுந்த கத்திரிக்காயும் முளைக்குது. இது வயலட் கலர் மிளகாய் தான். முதல்ல இப்படி வெள்ளையாக வந்து நிற்குது. எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். செடி முழுசும் இந்த மிளகாய்களால் நிறைஞ்சிருக்கு. கலர் மாறுவதை பார்க்க ஆசையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சன்பெரின்னு சொல்லப்படுகிற இந்த மணத்தக்காளி பழங்கள் நிறைய அப்படி கொத்து கொத்தா அவ்வப்போது என் தோட்டத்தில் வந்துகிட்டே இருக்குது. அது கூட ஒரு அழகு தான். அவ்வளவு விதைகள் கொட்டி புது புது கீரைகள் வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளவு அடர்த்தியாக பச்சை பசேல்னு வந்திருக்கு இந்த கீரைகள். இப்படி இயற்கை தன்னை ஏதாவது ஒரு வழிகளில் புதுப்பித்து கொண்டே இருக்குது. அடுத்தது காஸ்மாஸ்ன்னு சொல்லப்படுகிற இந்த பூ பாருங்கள், ஏதோ 1-2 விதைகள் கிடைத்து போட்டது, அதிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா திரும்பி வருது. இப்படி காய்ந்த பூக்கள் விதைகளாக மாறும்போது அதை எந்தெந்த இடத்துலலாம் தூக்கி போட்டனோ, இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கூட தூக்கி போட்ட இடத்துலேருந்து அந்த நாற்றுகள் முளைக்குது. அவரை செடி முளைத்து பூக்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு 2-3 அவரை செடிகள் வந்திருக்கு. மற்றதெல்லாம் விதைகள் என்னானதுன்னு தெரில. முள்ளங்கி பார்த்திங்கன்னா இப்போ காய் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரமாக நம்ம அந்த முள்ளங்கியை எடுத்துடணும். சத்துக்கள் நிறைந்த இந்த முள்ளங்கி இலைகள் எவ்வளவு லஷ் க்ரீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே டைமில் போட்ட மற்ற முள்ளங்கி விதைகள் இப்போ தான் குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பட்டன் ரோசஸும் நிறையா இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய தோட்டம் ஓஹோ ஆஹான்ட்டு இல்லைன்னா கூட சிறிய தோட்டமாக இருந்தாலும் எனக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு அழகை கொடுக்குற தோட்டமாக இருக்குது. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற இன்னொரு முக்கியமான உரம் என்னன்னா இந்த காய்ந்த சாணி பவுடர். கனகாமரம் கூட குட்டி செடியிலிருந்து 2வது விதைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. காய்ந்த மாட்டு உரம் வாங்கும்போது இந்த மாட்டு சாணத்திலேருந்து இப்படி பவுடர் நமக்கு கிடைக்கும். இந்த பவுடர் பல நாட்கள் நம்மக்கிட்டேயே இருக்கும்போது அதை திருப்பியும் மக்க வைக்கிறதுக்கு முடியாமல் இப்படி மண்ணோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது, அதுவும் தண்ணி ஊற்றும்போது டெய்லி அதை நன்றாக மக்கி செடிகளுக்கு நல்ல உரமாக இருக்கும்.
அப்படி இந்த சாணி பவுடரை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா எவ்வளவு புது தளிர்கள் இந்த முல்லை செடியில் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் தோட்டத்தில் இப்போ மல்லிகைப்பூ சீசனாக இருப்பதுனால நம்ம மல்லிகை செடிகளுக்கு இப்படி உரம் கொடுத்தோம்னா மல்லிகைப்பூ செடிகளும் நல்லா பறந்து விரிந்து வளரும், பூக்களும் நிறையா எடுக்கும். அதனால் உரங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணாமல் நம்மளை சுற்றி கிடைக்கிற உரங்களை வைத்துக்கொண்டு நம்ம செடிகளை இப்படி அற்புதமாக வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.